கும்பராசி நபர்களுக்கு 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். கும்பராசி நபர்களுக்கு மே 15 அடுத்த ஒரு 1 இயர் காலகட்டங்கள் ராசிக்கு 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன இடத்திற்கு குரு பயிற்சி. 5ல் ஒரு கிரகம் சுப கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது 1 வருஷம் தங்க போகுது. ஸோ கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தேவைப்படக்கூடிய ஒரு கிரகமாக குரு இருக்கும். 5ல் போகிறது ஓரளவுக்கு நல்ல மாதிரியான ஒரு காலகட்டமாக மாற்றி அமைக்கும். காரணம் என்னென்னா, கும்பராசி நபர்கள் இந்த 7.5 சனி, இப்போ அடுத்து ராகு கேது பேச்சு நடக்க போகுது இல்லையா, அது ஜென்ம ராகு வேற. இப்படிங்கிற ஒரு பாவ கிரக தாக்குதலுக்கு மத்தியிலேயே கும்பராசி நபர்கள் லைஃப் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு பாவ அமைப்புகள்லேயே பெருசாக ஆசைப்படலன்னா கூட சிறுசாக ஆசைப்படுறது கூட கிடைக்க மாட்டுது. நமக்கான தேவைகள் பெருசாக இருக்குது, கொஞ்சமாக கிடைச்சா கூட போதும் அப்படின்னா கூட அதுவும் வரமாட்டுது. இப்படிங்கிற மாதிரி ஏட்டிக்கு பூட்டியான சில சூழ்நிலைகள்லாம் கும்பராசி நபர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சில விஷயங்களை செய்கிறதுக்கு ரொம்ப இழுபறியாக காலம் அதிகமாக போய் நீங்கள் மாட்டிக்கிற கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மையில் தான் கும்பராசி நபர்கள் இப்போதைக்கு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு காப்பாற்றப்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரக்கூடிய கிரகம் தான் குரு. தேவைகள் நிச்சயமாக இருக்கும். அந்த தேவைகள்னாச்சும் ஏதோ கஷ்ட நஷ்டத்தோட பூர்த்தி ஆகணும் இல்லையா, அந்த தேவைகள்லாம் பூர்த்தி ஆவதற்கு ஒரு நல்ல நிலைமை குருவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது கோச்சார அமைப்புகளில். ஸோ குரு பயிற்சி 5ல் வர்றதுனால 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை, நேர் பார்வையாக லாப இடத்தை, 9ஆம் பார்வையாக ஜென்ம ராசி. ஸோ 1, 5, 9, 11 இதெல்லாம் ஓரளவுக்கு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ராசி நபர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு ஒரு எளிமையான ஒரு இடமா சொல்லப்பட்டது தான். ஒரு 9ஆம் இடங்கிறது ஒரு பாக்கியம். எப்படியும் ஏதோ ஒரு இல்லை நல் பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியஸ்தானம் அது ஒரு லாபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ கிடைக்கிறது ஒரு லாபமாக இருக்கும், அல்லது கிடைச்ச லாபம் அடுத்த கட்டத்துக்கு இரட்டிப்பு லாபமாக மாறும். அப்படிங்கிறது ஒரு லாபம் தான். இது கிடைச்சாலும் ஒரு கடன் வாங்கினா கூட லாபமாக மாறும், கடனை கொடுக்கறது ஒரு லாபமாக மாறும். இந்த மாதிரி ஏதோ அதாவது நான் அடிமட்ட லெவல்லே பேசுகிறேன். இந்த மாதிரியான ஒரு மைனஸ் கூட ஒரு ப்ளஸ்ஸாக மாறுறது தான் லாப இடம். ஸோ அந்த லாப இடத்தை குரு பார்க்குது, ஜென்ம ராசியை பார்க்குது. அப்படியே ஒரு இருள் தன்மையில் ஒரு இருள் படிஞ்ச அமைப்புகளில் ஒரு உள்ளுக்குள்ளேயே நீங்களே ஒரு கேட்டை எடுத்து பூட்டெலாம் போட்டு ஒரு லாக் பண்ண அமைப்பில் உங்களோட மனசு இருந்தால் கூட குரு பார்வைங்கிறது உங்களோட மனசை கொஞ்சம் ஓப்பன் பண்ண வைக்கும். கொஞ்சம் வெளி உலகத்தோட கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. அந்த மாதிரியான தன்மைக்கு ஜென்ம ராசியை பார்ப்பது கும்பராசி நம்மளுடைய மன தெளிவு, மன அழுத்தம், மன குழப்பத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும். அப்படிங்கிறது ஜென்ம ராசியை பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய பலன். 5ல் குரு போகுது. 5ல் குரு போகிறதுனால நிச்சயமாக பணப்புழக்கத்திற்கான ஒரு சூழ்நிலை, பணம் உங்களுக்கான அன்றாட லைஃபுக்கோ இல்லை பெரிய தேவைகளுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ரொட்டேஷன் அமைப்புகளுக்கு ஒரு பணம் எப்படி கிடைச்சிடும். ஏன்னா பணத்தை வச்சு தான் மேக்சிமம் ஒரு நாளை நம்ம இயக்குறோம். பணத்தை மையப்படுத்தா 95%. அப்படிங்கனால அது ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த பண தேவைகள் பூர்த்தியெல்லாம் நிச்சயமாக 5ல் வரக்கூடிய குரு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் 1, 5, 9, 11 பலன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பாக்கியத்தை பார்க்குது, பாக்கியஸ்தானம். இது நாள் வரைக்கும் வேற, இதுக்கு மேற்பட்டு வேற அப்படிங்கிறத வச்சுக்கலாம். எந்த ஒரு இதாக இருந்தாலும் நடந்தாலும் அது கெட்டதாகவே தான் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு அபசகுணமாக போயிடுச்சு. ஓப்பனிங்லாம் நல்லா இருந்துச்சு, ஃபைனல் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா அது அபசகுணமாக போயிடுச்சு, கெட்டதாக முடிஞ்சிச்சு, நெகட்டிவாக போயிடுச்சு இப்படின்னு ஒரு புலம்பல் இருக்கு இல்லையா. அந்த புலம்பல்லேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம். இந்த குரு பார்வைங்கிறது இதுக்கு மேற்பட்டு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடியது எல்லாமே ஒரு நல்ல பாக்கியமாக இருக்கும். ஃபைனல்
இது வரைக்கும் நம்பிக்கையில், அதாவது நம்பிக்கையாக செஞ்ச விஷயங்கள்லாம் நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும். இப்போ அந்த அவநம்பிக்கையிலே இருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், காரணங்கள், காரியங்கள், தேவைகள் எல்லாமே நடக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு அதே அவநம்பிக்கை வந்துடும். போன தடவை இப்படி தான் நடந்துச்சு, இப்பயும் அப்படி தான் நடக்குது, இது எப்படி போய் முடியுங்கிறது நல்லா தெரியும், நெகட்டிவாக போய்டும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அவநம்பிக்கையில் இருப்பீங்க. அந்த அவநம்பிக்கையெல்லாம் தேவையில்லை. இந்த குரு பார்வை 9ல் வர்றதுனால நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஃபைனல் ஸ்டேஜில் நம்பிக்கையாகவே கிடைக்கும். ஸோ அதுதான் நல் பாக்கியங்கள் கிடைக்கிறது. என்னென்ன பாக்கியங்கிறது லிஸ்ட்டு போட தேவையில்லை. அவரவர் தேவைக்கேற்ப, அவரவர் வயசுக்கேற்ப, ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த 1 இயர் காலகட்டத்தில் உங்களுக்கான பாக்கிய அமைப்புகள், புரியுதுங்களா, கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வரவுகளும் அது உங்களுக்கு ஒரு பாக்கியமாகவே இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். அப்படிங்கிறது மனசில் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக லாப இடத்தை, தன் வீட்டையே ஒரு லாப இடமாக இருக்குது. கும்பராசிக்கு 11ஆம் தனுசு வந்து ஒரு லாப இடம். இந்த இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு லாபத்திற்காக, ஒரு விஷயத்தை வந்து சாதிப்பதற்காக, ஒரு வெற்றியை வந்து முழுமையாக நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தடை இருக்காது. மேக்சிமம் சனி பார்வை அந்த இடத்துல உள்ள போகுது. ஆல்ரெடி சனி பயிற்சியிலேருந்து அந்த இடத்துல வந்து பார்வை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த குரு பயிற்சி ஒருபாடு குருவின் பார்வை இந்த இடத்துல கிடைக்க வர்றதுனால இந்த லாபங்கள் உங்களுக்கு ஒரு 50% கம்பல்சரியாக வந்துடும். மீதி 50% எப்படி வேணால் விட்டுறலாம். 50% குரு பார்வையின் மூலியமாக லாபங்கள் கிடைச்சிடும். ஸோ இந்த லாபங்கள் கிடைப்பதற்கு ஒன்றும் பெரிய அதிக எஃபர்ட் போடணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு 50% உங்களுக்கு கன்ஃபார்ம் வெற்றி அப்படிங்கிறத நம்ம எடுத்து, ஒரு லாட்ரி வாங்குறீங்க, நிச்சயமாக 50% ஒரு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி வைக்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்க நீங்கள். ஸோ அந்த குரு பார்வையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபம் 50% உண்டு. இது எந்த விதமான லாபமாக இருந்தாலும் அப்படி வச்சுக்கிங்க, சரிங்களா. நெகட்டிவ் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவாக மாறும். இன்னும் சொல்லப்போனால் அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு, அடுத்தவங்க எடுக்கக்கூடிய முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். யார் யாரையோ எடுக்கிற முடிவுலாம் எனக்கு சாதகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே நிச்சயமாக பேசிக்கலாம், வெளில சொல்லிக்கலனா கூட. ஸோ ஒரு யாரோ அடுத்தவங்க ஒரு கூட்டு சேர்ந்து ஏதாவது செய்வாங்க, அது உங்களுக்கும் வரும். சொல்லுவாங்களா, வயலுக்கு போகிற தண்ணி நெல்லுக்கு போகிற தண்ணி பில்லுக்கும் கொஞ்சம் போகுது அப்படிங்கிற மாதிரி யாருக்கே கிடைக்க வேண்டியது உங்களுக்கும் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி எப்படி கிடைச்சது, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது யாருக்கோ போணுச்சு இல்லையா, அதுக்கான மாற்று பலன் தான் இது. அடுத்தவங்களும் போகிறது உங்களுக்கும் வந்து கிடைக்கும். நல்லது, நல்ல விஷயங்கள், கெடுதல் வராது. இது வந்து லாப இடத்தை பார்க்கறதுனால. அடுத்தது ஜென்ம ராசியை பார்க்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மன தெளிவுகள் கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் மன தெளிவு கிடைக்கும். கல்யாண விஷயம், படிப்பு விஷயம், சொத்து விஷயங்கள், நீங்கள் இது வரைக்கும் ஒரு அமைதி காத்த விஷயம், அமைதி அமைதி, அவசரப்பட வேணாம், பொறுமை பொறுமை அப்படின்னு ஒரு அமைதி காத்த விஷயம், வீடு வாகன அமைப்பு, அந்த விஷயங்கள், இந்த மாதிரி மேஜராக பெரிய பெரிய விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்க வந்துடும். ஒரு கல்யாண விஷயம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை அப்படிங்கிற அந்த தெளிவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பெற்றவங்க பேரண்ட்ஸை தாண்டி நமக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் நடந்து ஏன் பிரச்சனையாக இருக்குது, லவ் பண்ணுறோம், லவ் பண்ணி அது ஏன் பிரச்சனையில் இருக்குது, கல்யாணம் பண்ண முடியல, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது, நம்ம எப்படியோ வாழலாம்னு நினச்சா எப்படியோ வாழ்க்கை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு திருமணங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு உதாரணமாக பேசுகிறேன். இது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். ஏன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்டு இருங்க அப்படிங்கிற முதல் அமைப்புகளில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். இதுதான் பேசிக். கும்பராசி நபர்கள் தெளிவடைய போகிறீங்க. தெளிவடைஞ்சு அதன் மூலியமாக உண்மைகளை சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பாக இந்த குரு பயிற்சி உங்களை நகர்த்தும். ஸோ மாற்று வழியை கண்டுபிடிப்பீர்கள். 5ல் குரு போகிறதுனால கும்பராசி நபர்கள் மாற்று வழி, மாற்று ஐடியா, மாற்று சிந்தனை அப்படிங்கிறது நல்ல விதமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க.